Alex is a middle-aged man and has 2 decades of experience in deep-sea fishing in Kasimedu, Chennai. He owns a mechanized boat. He will tell us more on how FFMA made harvesting easier. என் பேர் அலெக்ஸு. தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு தொழில் பார்க்க வந்து 20 வருஷம் ஆகுது. இந்த டியூனா மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு 15 வருஷமாக நாங்கள் தொழில் பண்ணி நல்லா தான் கேச்சிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ரொம்ப டீப்ஸில் போகிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி தொழில் பண்ண முடியல. இப்போ ஒரு 5 வருஷமாக நாங்கள் இந்த சாமிநாதன் நிறுவனத்திலேருந்து எங்களுக்கு இந்த தகவல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதன் மூலயமா எங்களுக்கு தொழில் நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் கேச்சிங் பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப இவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இப்போது நாங்கள் சுமாராக ஒரு 200 கிலோமீட்டரில் தொழில் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. இப்போது சமயத்தில் ஒரு 3-4 வருஷமாக இந்த ஆப் மூலயமா எங்களுக்கு செய்தி கிடைக்கிறதுனால நாங்கள் இப்போது 400 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் வரைக்கும் நார்த்து வெஸ்ட்டில் வைசாக் வரைக்கும் நாங்கள் போய் தொழில் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் போய் தொழில் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரே காரணம் தன்னம்பிக்கை. இந்த இதில் வந்து எங்களுக்கு மெசேஜ் தான், இந்த ஆப்பில் இருந்து வந்த மெசேஜ் தான். நாங்கள் போயிட்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஸு. இப்போ சென்னையில் இருந்து அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் தொழில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் நேராக ஈஸ்ட்லேயே இன்றைக்கி 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வரைக்கும் போய் நாங்கள் தொழில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முக்கியத்துவம் அந்த சாமிநாதன் நிறுவனம் தான். இது மீனவர்களே சென்னையில் எல்லாருமே ஏற்றுக்க வேண்டிய விஷயம். ஆனால் எங்களுக்கு நல்ல கேட்சிங் இதனால் நிறைய கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இதை முறையாக பயன்படுத்துகிறவங்களுக்கு கேட்சிங் கிடைக்கும். இதை கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் நாங்களும் இதை முறையாக பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு எங்களுக்கு பலன் தான் நிறைய இருக்குது. எங்களுக்கு லாபம்னா இப்போது மேக்ஸிமம் நாங்கள் ஓனருங்களுக்கெல்லாம் போட்டு போயிட்டு வந்தால் ஒரு 50,000 கிடச்சிதுன்னா இப்போ ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இப்போ இந்த ஒரு 5 வருஷத்தில் இந்த செய்திகள் எங்களுக்கு தெரிகிறதுனால போய் நாங்கள் ஸ்பாட்டில் டீசல் செலவு இல்லாமல் அதிகமாக கேட்சிங் பண்ணிட்டு வந்துடுறோம். அதனால் எங்களுக்கு இது ரொம்ப டீசலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப எங்களுக்கு தொழில் பார்க்குறதுக்கு ரொம்ப டென்ஷன் குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு கேட்சிங் இல்லைன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஒரு அங்கே போவேன் எங்கே போகணும் டென்ஷனாக இருக்கும். எங்களுக்கு இது தெரிகிறதுனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கே போயிருந்தோம். எங்களுக்கு டீசல் ரொம்ப சேவ் ஆகுது. அதனால் ஓனர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் எல்லாத்துக்குமே இதில் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கேட்சிங் கிடைக்கும். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் தொழிலுக்கு போனால் கடல் மேலே போய் அது அந்த நீரோட்டம் அந்த மீன் எப்படி படுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி தொழில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடலில் ஒரு நீரோட்டத்தை வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மீன்கள் நீரோட்டத்தில் எப்படி போகுது இது ஒரு அனுபவமாக நாங்கள் இது வரைக்கும் பழகினது. இப்போது உங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நாங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மீன் ஒரு 10 நாட்டிகள் கொஞ்சம் நவுண்டு படம் இல்லைன்னா ஒரு 20 நாட்டிகள் அந்த நீரோட்டத்துக்கு நவுந்து அந்த மீன் படும்போது எங்களுக்கு அதை வந்து அவ்வளோ டேலண்ட்டாக பிடிக்க முடியல. இப்போ வந்து இது இந்த ஆப்பில் இருந்து வர்ற மெசேஜினால் எங்களுக்கு அது 20 நாட்டிகள் அந்த மீன் அந்த நீரோட்டத்துக்கு நவுந்து போனாலும் நாங்கள் அதை போய் தைரியமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நாங்கள் போய் தொழில் பண்ணுறோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சக்ஸஸாகவும் இருக்குது. ஒரு நாள் நம்ம கேட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு 2வது நாள் அங்கே போன உடனே அந்த கேட்சிங் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது நம்மளுக்குன்னே ஒரு ஐடியா வரும்ல. நீரோட்டம் இப்படி போகும், 10 நாட்டிகள் இப்படி போயிருக்கு, 20 நாட்டிகள் இப்படி போயிருக்கு அப்படிங்கும்போது அந்த மீனும் அந்த நீரோட்டத்தில் போகிற மாதிரி உள்ள தகவல் நம்மளுக்கு இவங்க திரட்டாலும் நம்மளுக்கு ஒரு ஐடியா வர்ற அளவுக்கு இப்போ எங்களுக்கு வருது அந்த ஐடியா. அதே மாதிரி அந்த தொழிலை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம நியூஸு கேட்டு போனாலும் நாளைக்கு என்ன அதுக்கு மறுநாளும் நம்ம கடல் மேலே போனோன்னா அந்த நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த ஆப்படி உள்ள நன்மைகளை வந்து எல்லா மீனவர்களுமே இதில் பங்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு 10 பேர் இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு 100 பேர்கிட்ட சொல்ல முடியாது. இதை 100 பேருமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 பேர் பேசினோம்னா இன்னும் இதில் எங்களுக்கு கடலில் என்னென்ன மாற்றம் மாறுங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதை முடிஞ்ச அளவு மீனவர் நண்பர்கள் எல்லாருமே இந்த சாமிநாதன் நிறுவனத்தை தொடர்ந்து இதில் உள்ள நன்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இன்னும் அதிகமாக இதில் கேட்சிங் பண்ணலாம். இப்போ சுமாராக நம்மளுக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள இது எல்லாருமே மீனவர் நண்பர்களும் வயர்லெஸில் எல்லோரும் பேசிக்கிறோம். இதையும் கலந்து நீங்கள் அதில் முழுமையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்மையாக இருக்கும். நல்லா கேட்சிங் பண்ணலாம். ஐடியா நிறையா வரும் நம்மளுக்கு எப்படி தொழில் பண்ணலாம் அப்படின்னு. இதை இன்னும் டெவலப் தான் பண்ண முடியும். இதை கம்மி பண்ணாதீங்க. இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி.